திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கே.எம். காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இறைச்சிக்காக பசு, காளை, எருமை, கன்றுக்குட்டி, ஒட்டகம் ஆகியவற்றை விற்க தடை விதிக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பட்டியலில் இருக்கும் பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு அறிவிக்கை வெளியிட்டிருப்பது மாநில உரிமைகளை உதாசீனப்படுத்துவதாகும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே வறட்சியின் பிடியில் வாழ்வை அடமானம் வைத்திருக்கும் விவசாயிகள் பால் சுரப்பு நின்று போன மற்றும் விவசாய பணிகளுக்கு உதவாத வயது முதிர்ந்த மாடுகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய நிலை அவர்களை பெரும் பொருளாதார இழப்புக்கு தள்ளும் என்றும் தெரிவித்திருக்கும் தலைவர்கள், விவசாயிகளின் தற்கொலை நீள்கதையாக வேண்டும், கிராமப்புற பொருளாதாரம் நொறுங்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசின் தடை உத்தரவு மாடுகளை வாங்கி விற்பவர்கள், இறைச்சி தொழிலில் ஈடுபடுபவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோரை வேலை இழக்கச் செய்யும் என்றும் தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் உள்ளிட்டோர் கூடுதல் பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் கூட்டறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உணவுக்கான உரிமையை மத்திய அரசின் இந்த முடிவு தகர்த்து எறிவதாக குற்றம் சாட்டியுள்ள தலைவர்கள், என்ன உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது என்று சொல்வதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கும் பண்பாட்டு சர்வாதிகாரம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மத்திய அரசின் தடைக்கு அடிபணிய மாட்டோம் என்ற கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா, புதுச்சேரி அரசுகள் எடுத்துள்ள நிலைப்பாட்டுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தமிழக அரசு மௌனத்தை கலைத்து எதிர்ப்பை பதிவு செய்ய வலியுறுத்தி இருக்கிறார்கள். தமிழகமெங்கும் சுயேட்சையாகவும் கூட்டாகவும் மக்களை திரட்டி கண்டனம் முழங்கவிருப்பதாகவும் மத்திய அரசின் தடையை எதிர்த்து தமிழக மக்கள் வீதிகளுக்கு வருமாறும் எதிர்க்கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.